அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. தினசரி பயனுள்ள வீடியோக்கள் நம்மளுடைய ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டு வருகிறது. மக்களாகிய நீங்கள் இதற்கு கொடுத்துட்டு வரக்கூடிய ஆதரவுக்கு நன்றிகள். இன்னைக்கு நம்ம 2ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். 2ஆம் பாவமும் சனி பகவானும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. ஏற்கனவே சனி பகவான் லக்ன பாவத்திலேருந்து என்ன பலன் போட்டிருக்கோம், 5ஆம் பாவத்திலேருந்து என்ன பலன் போட்டிருக்கோம், 7ஆம் பாவத்திலேருந்து என்ன பலன் போட்டிருக்கோம், இப்போ 2ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் சொல்லி பார்ப்போம். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. புதுசாக நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவிக்கு பார்க்கக்கூடிய நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். அப்படின்னு நம்மக்கிட்ட ஜோதிடம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு கேள்வி 2 கேள்விக்கு 505 ரூபாய் கட்டணமும், ஒரு முழு ஜாதகம் பார்க்க 1010 ரூபாய் கட்டணம் நம்ம நிர்ணயம் செஞ்சுருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க இதில் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளுடைய தொடக்கத்தில் காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளார போடுற அத்தனை பேருக்கும் அன்று இரவுக்குள்ளார பலன் சொல்லப்படும். இதுதான் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். இந்த 2 நாள் 3 நாள் விஷயம்லாம் நம்மகிட்ட இது இருக்காது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ 2ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இது குடும்பஸ்தானம். தனம், குடும்பம், வாக்கு, கண்கள், சரிங்களா, முகம், இதெல்லாமே நம்மளுடைய பேச்சு, இதெல்லாமே 2ஆம் பாகம்னு சொல்லுவோம். இதன் மூலிமா ஜாதகருடைய வசதி, பண வசதி, அவருடைய கல்வி எப்படி இருக்கும், பேச்சு எப்படி இருக்கும், அவர் எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடுவார், இப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வலது கண், முகம், குடும்பம், சாஸ்திர ஞானம், பல்களுடைய வரிசை நீட்டமாக இருக்குமா அல்லது குறுகி இருக்குமா அப்படின்லாம் கண்டுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் இந்த 2ஆம் பாவம் சொல்லும். அன்றைய காலகட்டத்தில் கடித வரவுகள், இன்றைக்கி கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பொன் ஆபரணங்களை பற்றியும் இந்த வீட்டில் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம். இது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பொதுவான பலன்கள். சரி, இப்போ இந்த 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனி மட்டும்தான், கூட செவ்வாவோ, ராகுவோ, கேதுவோ, குருவோ, சுக்கிரனோ, வளர்பிறை சந்திரனோ, தேய்பிறை சந்திரனோ, சூரியனோ வேறு யாரும் இணையலை. வெறுமனையாக சனி மட்டுமே, சனி பகவான் மட்டுமே 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படின்னா என்ன பலன், அதான் பார்க்கணும். இப்போ சொன்னோம்ல சார், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் பூராமே இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அங்கே ஒரு பாதிப்பை கொடுக்க தான் செய்யுது. மெயினாக 2ஆம் இடம் பெரியமாவுக்குரிய இடம். 2ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு பெரியமா இருக்க மாட்டாங்க. ஒருவேளை இருந்தாங்கன்னா ரொம்ப குண்டாக இருப்பாங்க, அல்லது அந்த பெரியமாவுக்கும் இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு ரொம்ப குறைவாக இருக்கும். எப்போவாச்சும் ஒரு டைம் பார்ப்பாங்க, ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உயிர் காரகத்துவம் உள்ள ஒரு பொருள் பெரியமா தான். சரி, அந்த அமைப்பில் இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லணும். குடும்ப உறுப்பினர்களையும் இந்த 2ஆம் இடம் சொல்லணும். அப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது குடும்பமெல்லாம் இல்லையா அப்படிலாம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. குடும்பமெல்லாம் இருக்கும், கொஞ்சம் தாமதிச்சு இருக்கும், பேச்சு நிதானிச்சு பேசுவாங்க, பணம் செலவு பண்ணுறதுக்கு கை நடுங்கும். அப்போ என்ன அர்த்தம், அவங்களுக்கு வருமானமும் கம்மி அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? யார்கிட்டையும் நிதானித்து சிந்தித்து செயல்பட்டு பேசக்கூடிய தன்மையை இந்த 2ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருடைய ஜாதகத்தில் 35 வயசு 37 வயசு திருமணம் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க அத்தனை பேத்துக்கும் 2ஆம் இடத்தோட ஏதாவது ஒரு வகையில் சனி பகவான் தொடர்பில் வருவார். ஓகேங்களா? அப்போ இந்த 2ஆம் இடங்கிறது குடும்பம் தாமதமாக அமையக்கூடியது சனி பகவான் அமர்ந்திருக்கிற பட்சத்தில் இது சொல்லும் அப்படின்னு. அதே மாதிரி குடும்ப உறவுகள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய அந்த தன்மையும் சொல்லும். 2ஆம் இடத்தோட சனி தொடர்பு கொள்ளும்போது பார்த்திங்கன்னா இவங்க முன்னோர்கள் வெளியூரில் இருந்து இந்த ஊருக்காக பஞ்சம் பிழைக்க இந்த ஊர்லேயே செட்டில் ஆனவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும். சரிங்களா? இந்த 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம் அப்படிங்கிறனால நம்ம முன்னேற்றத்துக்காக, அதனால தான் அந்த ஆபரணம்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னேன், அது சார்ந்த ஒரு விஷயத்தை இது சொல்லுவோம். கல்வியில் சிறப்பாக இருக்கணும்னா 2ஆம் இடமும் நல்லா இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு இது 11ஆம் இடம். அப்படி குழந்தைகளால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம், வருமானம் வரணும்,
குழந்தைங்களுடைய வாழ்க்கை முறை நல்லா இருக்கணும், 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிதானமான ஒரு குழந்தைகளுடைய வளர்ச்சியை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி 12 வீடுகளுக்குமே 2ஆம் இடம் மிக ஒரு அற்புதமான ஒரு இது மறைவிடம் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு வருமானம் வந்துச்சு, எனக்கு வாழ்க்கை கிடச்சிச்சு, எனக்கு வேலை கிடச்சிச்சு, எல்லா நன்மைகளுமே இந்த குடும்பஸ்தானம் அமைச்சதுக்கப்புறம் தான் அமையுதுன்னு சொல்கிற அத்தனை பேத்துக்கும் 2ஆம் இடத்துல நல்ல கிரக அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாக 2ஆம் இடத்தில் சனி இருப்பது நல்லது அல்லனாலும் குடும்பத்துக்கு நல்லதல்ல, பெரியம்மாவுக்கு நல்லதல்ல, ஆனால் பணத்துக்கு அது நல்லது. நிதானமாக பணம் வரும். இப்போது ஒரு ஜோதிடர் ஒருத்தர் இருக்கிறார், நம்ம டிபார்ட்மெண்ட் சார்ந்த வேலையை செய்கிற சொல்லலாம். தினசரி ஒரு 3000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வைங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு சின்ன தொகை தான். ஆனால் 30 நாளைக்கும் அவர் 3,000 சம்பாதிச்சா அவருடைய மாத வருமானம் எவ்வளோன்னு யோசனை பண்ணி பாருங்கள். இந்த வருமானத்தை தான் சனி தருவார். ஒரு நாளைக்கு 300 ரூபா வச்சாலும் 30 நாளைக்கு எவ்வளவு? 9,000 ரூபா வச்சா. ஒரு நாளைக்கு 3,000 ரூபா வச்சாலும் 30 நாளைக்கு எவ்வளவு? 9,000 ஆச்சுங்களா? அப்போ இந்த மாதிரி நிதானமாக மெதுவாக அதே மாதிரி அந்த நிதானமாக மெதுவாக அந்த தனவரவை கொடுத்தாலும் அந்த காசை வச்சு நீங்கள் வாங்கக்கூடிய எந்த பொருளும் அழியாது. ஃப்ளாட்டு வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, வண்டி வாங்குறீங்க, ஜடக்காரத்துவம் உள்ள பொருள்கள் பூராமே உங்களுக்கு வளர்ச்சியை தரும். ஒரு ஃப்ளாட் வாங்கி போட்டிருப்பீங்க, இந்த மாதிரி சின்னதாக காசு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு. அந்த ஃப்ளாட்டு வாங்கினதே ஒரு சிறு தொகைக்கு இருக்கும். திடீர்னு அந்த லைனில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பைபாஸ் ரோடு வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும். இதெல்லாம் நிறைய பேருடைய ஜாதகத்தில் இருக்குது. அப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவரின் பார்வை எங்கே போய் விழுவும்? 2ஆம் இடத்துல இருக்கிற பட்சத்தில் 2ஆம் இடத்துல இருக்கும்போது 2, 3, 4ஆம் இடத்தை பார்ப்பார். பார்ப்பாரா 3ஆம் பார்வையாக? அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும்போது தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படும், அல்லது தாயாருடைய சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். வீடு, மனை, வாகனம், நீங்கள் வாங்குகிற சொத்து இதிலெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த 4ஆம் இடம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், வாகனத்துறைக்கு மிகப்பெரிய யோகத்தை இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுத்துருவார். சரி, அதாச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய 4ஆம் இடத்துல வீடு, மனை, வாகனம், கல்வி, சொத்து, இவர் சம்பாரிச்சு வாங்கக்கூடிய சொத்து, அந்த 5 பலன் தான் நம்ம மெயினாக சொல்லக்கூடியது. அப்போ இந்த 5 பலனில் 4 பலன் கண்டிப்பாக சனி பகவான் ஓரளவுக்கு நன்மையை கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல தாயாருக்கு கண்டிப்பாக அவர் நல்ல பலன் செய்ய மாட்டார். தாய் வழி சொந்தங்கள், தாய் வழி உறவுகள், தாயால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இவை அனைத்துமே கொஞ்சம் பாதிப்பில் போய் முடியும். அல்லது அந்த உறவுகளுக்கு நமக்கு ஒரு கசப்பு ஏற்பட்டு ஒரு இடைவெளியோடவே நம்ம அவங்களோட உறவுகளை வந்து நிர்ணயம் அதாவது பயன்படுத்திகிட்டு இருப்போம். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க சார், இந்த மாதிரி அமைப்பு. சரி, இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனி 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்போம். நல்லதே அல்ல. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சனி 8ஆம் இடத்தை பார்த்ததுனால தான் நமக்கு ஆயுள் குறைவு, நம்மளாம் இறக்கக்கூடிய வயசு கிடையாது. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தனித்து இருக்கும்போது 8ஆம் இடத்தை பார்க்கும்போது 8ஆம் இடமான மரணம், ஆயுளுக்கு ஒப்பான கஷ்டம், இது எல்லாத்தையும் கொடுத்துருவார். இதில் 1% கூட மாற்றம் இல்லை. அதே மாதிரி தூர தேசத்தில் நகர்த்தி உங்களுக்கு புகழையும் தருவார், வெற்றியும் தருவார். அதுவே கடைசியில் நமக்கு பிரச்சனையும் கொடுத்துருவார். இவ்வளோ வேலையும் செய்வார். அவருடைய 7ஆம் பார்வையில் 8ஆம் இடத்தில் 2ல் இருந்து கொண்டு பார்க்கும்போது இந்த பலன்களாக கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து அவருடைய இன்னொரு பார்வை 10ஆம் பார்வை இருக்கு இல்லைங்களா? எந்த வீட்டை பார்ப்பார்? 2ஆம் இடத்துல இருக்கும்போது அவருடைய 10ஆம் பார்வை 11ஆம் இடத்தை பார்க்கும். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமையே இல்லாமல் பண்ணிடுவார். மூத்த சகோதரன் உங்களை ஏமாற்றி இருப்பான், அல்லது உங்களுக்கு அவருக்கும் இருக்கிற உறவு முறை சரியாக இருக்காது. மூத்த சகோதரம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு சிறப்பானதில்லை. அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு லாபத்தை எல்லாம் தரமாட்டார். லாபத்தை தருவார், மிகப்பெரிய லாபத்தை தரமாட்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸு. நீங்கள் இந்த பேங்கில் ஒரு 10 ரூபா பணம் போட்டிங்கனாலும் சனி 2ஆம் இடத்துல 11ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த 10 ரூபா 20 ரூபா ஆகும், 20 ரூபா 2000 ஆகும், 2000 20,000 ஆகும். இது வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 11ஆம் இடத்தை சனி பார்ப்பது சில வகைகளில் கெட்டது, பல வகைகளில் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். சரி, அப்போது இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய பார்வை பலன்களையும்
தான் இருக்கிற இருப்பையும் வச்சு நம்ம வந்து சொல்லலாம். இதுலேயே 2 அணி இருக்கு இல்லைங்களா? இந்த ரிஷப துலாம் இந்த லக்னங்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வளோ ஒரு பெரிய சோதனைகளை தருவது இல்லை. ஆனால் சோதனைகளை தருவார். மிதுனம் கன்னிக்கு கொஞ்சம் சோதனையும் கொஞ்சம் சாதனையும் தருவார். மகர கும்பங்களுக்கு ஒரு பெரிய அளவில் நன்மையை தரமாட்டார், இந்த பிரச்சனையை தான் தருவார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை தவிர மீதி இருக்கிற அமைப்பெல்லாம் இருக்கு பாருங்க. தனுசு மீனத்துக்கு அதுலேயும் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை தர மாட்டார், ஏன்னா அவருக்கு சமமான வீடு அப்படிங்கிறனால. மீதி இருக்கிற மேசம் விருச்சிகம் கடகம் சிம்மம் இந்த 2 ராசி லக்னங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை 2ஆம் இடத்துல இருக்கும்போது தந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த 2ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் யோகம் செய்யணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? எல்லா ஜோதிடர்கள் மாதிரி நம்மளும் ஒரு விஷயம் சொல்லணும். திருநாளால் இருக்கக்கூடிய தர்பாரிணேஸ்வரரை போய் சனி கோரையில் வழங்குனீங்க அப்படின்னா அந்த சனி பகவான் நமக்கு ஓரளவுக்காவது கருணை காட்டி நல்ல பலன்களை தருவார். அதே மாதிரி திருக்குள்ளிக்காடு இங்கேயும் போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம். குச்சனூர் சனி பகவான் இங்கெல்லாம் போய் வழிபாடு செய்யும்போது நல்லது. சரி, இந்த சனி இயற்கையிலேயே நமக்கு ஒருத்தருக்கு இருந்து யோகம் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிரனோடு இணைஞ்சு குருவின் பார்வையிலையோ குருவோடு இணைஞ்சு சுக்கிரனின் பார்வையில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சனி தசை அபாரமாக உங்களுக்கு பணத்தை வாரி வாரி வழங்கும் என்பதே உண்மை. வளர்பிறை சந்திரன் சரிங்களா, பௌர்ணமி சந்திரதி யோகத்தில் இந்த சனி பகவான் இருப்பதும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக இந்த 2ஆம் இடத்துல இருக்கும்போது செய்து பாதகத்தை செய்கிறதில்ல. அது எந்த அணியாக இருந்தாலும் சரி, அந்த அணியாக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மாறுதலா 2ஆம் இடத்துல சனி செவ்வாயோடு இணைஞ்சோ சூரியனோடு இணைஞ்சோ ராகுவோடு இணைஞ்சோ இருக்கும்போது தேய்பிறை சந்திரனோடு இணைஞ்சிருக்கும் போதோ அவர் வந்து உச்சம் அடைஞ்சிருந்தாலும் சரி, ஆட்சி அடைஞ்சிருந்தாலும் சரி, தனுசுடைய குருவின் தனுசு மீனத்தில் இருந்தாலும் சரி, ரிஷப துலாமில் இருந்தாலும் சரி, அந்தளவு ஒரு நல்ல பலன்களை தருவதில்லை என்று கூறி அழகான இந்த சனி பகவானும் 2ஆம் இடமும் அப்படிங்கிற இந்த வீடியோ பதிவை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.